இப்போ வந்து ஒரு கல்ச்சர் இருக்கு. இயக்குனர்களே வந்து கதை எழுதி அத டைரக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கல்ச்சர் இருக்கு. கேரளால மட்டும் அது வேற. ரைட்டர்ஸ் வேற அண்ட் அத வாங்கி வந்து டைரக்டர்ஸ் படம் பண்ணுவாங்க. ரைட்டர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா கேரளா இண்டஸ்ட்ரியில தான் இருக்கு. அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரியில நான் வந்து ரொம்ப பெருமையா அறிமுகப்படுத்துற ஒரு ரைட்டர் வந்து புதிய பிரதி. அங்கேருந்து இங்க வந்து உட்கார்ந்திருக்காரு. அவர் வந்து 13 வருஷம் பத்திரிக்கையாளரா வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இப்ப ரைட்டரா மாறியிருக்காரு. ஸோ உங்கள எல்லாருக்கும் பெருமை சேர்க்கிற வண்ணம் கண்டிப்பா அவர் வந்து பெரிய பேர் வாங்குவார் ஃபியூச்சர்ல. அண்ட் சத்யா, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் சத்யா ஆக்சுவலா. பிக் பாஸ்ல பார்த்திருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல தான் ரொம்ப அருகாமையில வந்து ஒரு ஆக்டரா நீங்க எவ்வளோ அழகா ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே நீங்க பண்ண ரோல் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ரோல் தான். ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிருந்தீங்க. ரொம்ப அதனால தான் வந்து நானே வந்து அந்த டைரக்டர்ட்ட சொன்னேன். மாறன்ட்ட அடுத்த படத்துல அவர் ரொம்ப காசு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையான பெரிய ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்கு சத்யா கண்டிப்பா. இத தொடர்ந்து நெறைய படங்கள் வந்து சத்யா ஃபியூச்சர்ல பண்ணுவாரு. ரொம்ப நான் பெரிய ஃபேன் ஆயிட்டேன் உங்களுக்கு. தேங்க் யூ. தனுஷா ரொம்ப பிரில்லியன்ட் ஆக்டர். இப்ப இந்த 3ஆம் பிறை பார்க்கும்பொழுது கமல் சார் இவங்க இல்ல ஸ்ரீதேவி மேடம் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? யாரு இந்த படத்துல ஸ்கோர் பண்ண போறா? அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் எடுத்திருப்பாங்க. கமல் சார் கடைசியில ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அது போல இந்த அந்த அளவுக்கு நீங்களும் அஜயும் போட்டி போட்டு இந்த படத்துல நடிச்சிருந்தீங்க.